எல்லோரும் இந்த வெற்றி விழாவில் சந்திக்கிறது. ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்தை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க. இன்றைக்கி வந்து பரவலாக பேசப்படுற இந்த கருத்துக்களும் சரி, இந்த படமும் சரி, நல்ல இடத்துக்கு கொண்டு போயிட்டு நல்ல விவாதத்துக்கும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ற ஒரு இடத்துக்கும் வந்து உங்களால் முடிஞ்சதுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சூப்பராக நடந்து முடிஞ்சதுக்கு வந்து நிச்சயமாக என் கூட இருக்கிற எல்லாருமே தான் காரணம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் நான் அவங்க நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா விதமான காரணம். இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்த இவ்வளோ டிஸ்கஷன் இந்த இடத்து வரைக்கும் வந்து அவங்க எனக்கு வந்து பக்கபலமாக இருந்திருக்காங்க. என் சைடில் இருக்கிற நியாயங்களை ரஜினி சார்கிட்ட சொல்கிற மிக முக்கியமான ஒரு ஆளாக வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் இருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ரஜினி சார், ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு கதை, இப்படி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணணும், அதுவும் தமிழ் மக்களுக்கு என்னோட சேர்ந்து இதை பேசணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது மிகப்பெரிய முக்கியமான விஷயமா நான் கருதுறேன். ஏன்னா அட்டகத்தி, மெட்ராஸ் அப்படின்ற படங்கள் வந்து என்ன மாதிரியான வணிக லெவல்லே இல்லை வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்கு, என்ன மாதிரியான கருத்தியல்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்குன்றத வந்து தெரியாமல் என்னுடைய படத்தை வந்து சார் வந்து ஒத்துக்கல. இந்த கதையோட நோக்கம், கதையில நம்ம சொல்லப்படுற விஷயம், முக்கியமா மலேசிய தமிழர்களுடைய பிரச்சனையை இந்த படத்துல நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம சொல்றத அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இது நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணதுக்கு சாருக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த படம், ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சார்கிட்ட பேசி டிஸ்கஷன் பண்ணி நம்ம இப்படி பண்ணுறோம், இந்த மாதிரியான பேசப்படுறோம். சில டயலாக் கூட நான் வந்து வேணான்னு சொல்லியிருக்கேன், ஆனால் வந்து சார் சொல்லியிருக்கேன் நம்ம இதை பேசுவோம். ஏன்னா இது வந்து தமிழ் நலனோட முக்கியமாக அவங்களோட நலனுக்கு வந்து தேவையான ஒன்றா இருக்குது, இது நம்ம பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இதில் பேசியிருக்காரு. எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அவர் எடுத்த சில முக்கியமான முடிவுகள், ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். படம் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கடைசியா வந்து டைகர் வந்து சுடுற அந்த காட்சி வந்து, ஆனா ரஜினி சார் வந்து அவர் 2 நாள் அமெரிக்காவில் இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா 2 நாள் கழிச்சு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, இல்ல அந்த கிளைமேக்ஸ் வேணும். அந்த முடிவு தான் இந்த படத்தை வேற ஒரு படமா அது நிச்சயமா காட்டும், இல்லைன்னா யூஸ்வல் ரஜினி மூவியா மாறிடும். நிச்சயமா நீங்க அதை வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப உத்தரவு போட்டாருன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ரஜினி தானசார் கிட்ட பேசிட்டு என்கிட்ட பேசினாரு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு இந்த படத்தோட கருத்துக்கும் இந்த படத்தை வந்து கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணுன்றதுக்கும் ரொம்ப முழு விருப்பத்தோடு இருந்தவர் வந்து ரஜினி சார் தான். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் தானு சார் வந்து இந்த கதையோட சூழல், தமிழோட பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை எப்படி எடுக்கணும், எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இது வரைக்கும் என்னை வந்து எந்த வித ஒரு சொல்லாம அவருடைய ஒரு குழந்தை மாதிரி வந்து என்னை பயங்கரமா பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர்கிட்ட நான் படம் பண்ணதுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து சொன்னாங்க தானு சார் கிட்ட படம் பண்ண முடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, ஏன்னா அவர் நிறைய விஷயங்களை கட்டுப்பாடு பண்ணாரு, இப்படி பண்ண மாட்டாரு, இப்படி பண்ண மாட்டாரு, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா என் விஷயத்துல எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. ரொம்ப ஃப்ரீடமா நான் என்ன நினைச்சனோ அதை எடுக்க நினைச்சதை அப்படியே வந்து திரையில கொண்டு வந்ததுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். ஏன்னா படம் பார்த்துட்டு படத்தோட ஸ்லோ பேஸ் கொஞ்சம் இருந்தது, இது கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வரப்போ தானு சார் சொன்னாரு, இது அப்படியே ரிலீஸ் பண்ணலாம், அதை ட்ரிம் பண்ணா அதுல இருக்கிற சில விஷயங்கள் போயிடும், அதனால வந்து தயவு செஞ்சு ட்ரிம் பண்ணாம இப்படியே ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னது வந்து தானு சார் தான். அது மாதிரி அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து என் கூட இருக்கிற என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஏன்னா வந்து அவங்க தான் ரொம்ப முக்கியமான ரோல் இதில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறைந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு படத்தை நம்ம எடுக்கணுன்றப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு இவங்களை வச்சு நம்ம படம் பண்ண போகிறோம். இத்தனை கேரக்டர் இருக்குது, இவங்களை எல்லாம் டிசைன் பண்ணோம். ஒவ்வொரு சின்ன விஷயங்களும், ஒவ்வொரு சின்ன உரையாடல்களும், வசனங்களிலிருந்து அந்த மலேசியா உச்சரிப்புகள் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து என்னுடைய உதவி இயக்குநர்கள் தான். அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எழுத்துல வந்து எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது ஜேபி சாணக்கியா, ஸ்ரீனிவாஸ் கவினயன் சொல்லிட்டு 2 பேர் வந்து என்னுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய தூணா ரொம்ப நம்பிக்கையா நான் நம்புறது வந்து என்னுடைய டெக்னீஷியன் டீம் தான். அவங்க இல்லைன்னா நிச்சயமா நான் எந்த விதத்துலையும் இந்த இடத்துல முன்னாடி பேசுறதுக்கு அருகதையற்றவனா தான் நான் இருப்பேன். ஏன்னா இந்த படத்தை அவங்களுடைய படமா இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு யோசனையா அவங்க எல்லாருமே அவங்களுடைய பங்கை வந்து அவ்வளவு சூப்பரா வந்து இதுல வந்து கொடுத்துருக்குறாங்க. சினிமாட்டோகிராஃபர்ல இருந்து ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், ஸ்டண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக் எல்லாமே வந்து அவ்வளவு சூப்பரான, செம சூப்பரான, எஃபெக்டிவான, அந்த படத்துக்கு தேவையான
குவாலிட்டியான சூப்பரான ஒர்க்கை கொடுக்கணும். என்னை நம்பினாங்க, நானும் அவங்கள நம்பினேன். எல்லாரும் ஒன்று சேர்ந்து மிக முக்கியமா ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணோம். இது இவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னா நிச்சயமா டெக்னீஷியன் டீம் இல்லைன்னா நிச்சயமா இது வந்து நடக்காதுன்னு நினைக்கிறேன். முக்கியமா அதில் ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ்ல இருந்து ஸ்டில் படம் எல்லாருமே வந்து அவங்களுடைய படமா நினைச்சு வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் வந்து என்னுடைய நடிகர்கள், இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் நிச்சயமா வந்து அவங்க தான் வந்து இந்த படத்தோட கேரக்டரைசேஷனு, அதோட மொழியை, இது ஒரு மலேசிய தமிழர்களுடைய மொழி எல்லாருமே புரிஞ்சுட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளா நான் எப்போ கூப்பிட்டாலும் எனக்காக எல்லாருமே எந்த நேரமானாலும் வரத்துக்கு வந்து தயாரா இருந்தாங்க. அவ்வளோ சூப்பரான ஒர்க்கை வந்து அவங்க கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு இந்த படம் வந்து மக்கள் கிட்ட பேசப்பட்டிருக்க பாடுபொருளா ஆகிருக்குன்னா அவங்க தான் நிச்சயமா காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனே இந்த படம் வந்து எல்லாருடைய நல்ல மனசுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து நல்ல டாக் நல்ல இடத்துல போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை ப்ரமோட் பண்ண, இந்த படத்தை பத்தி விவாதம் பண்ண, இந்த படத்தோட நல்ல கருத்துக்களை, இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை மற்றும் ஊடக தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா வந்து இந்த சமூகம் எனக்கான சில பொறுப்புகளை என்கிட்ட விட்டுருக்கு. அந்த பொறுப்பை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பொறுப்புக்கான ஒரு ஃபீட்பேக்கை தான் இதை நான் நினைக்கிறேன். நான் தொடர்ந்து நான் செய்வேன். மகிழ்ச்சி. நன்றி.